இங்கே வருகை தந்திருக்கோம் என்னுடைய குருநாதர் கேபி சார் அவர்களே, என்னுடைய நண்பர் கோவிந்தமுத்து சார் அவர்களே, சரவணன் சார் அவர்களே, தானு அவர்களே, பிரபுராஜ் அவர்களே, சூர்யா அவர்களே, கார்த்தி அவர்களே, அசல் ஹீரோ அஜித் அவர்களே, ரசிகர் பொதுமக்களே, பத்திரிகை நண்பர்களே, என்னுடைய சகோதரர்களான ராம்குமார் பிரபு அவர்களே, எல்லாருக்கும் இடையே அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இவங்க கோவிந்தமுத்து சார் அப்படி சொன்ன மாதிரி இந்த வீட்டிலிருந்து பாவம் படத்துக்கு, வீரபாண்டியர் கட்டபொம்மன் படத்துக்கு, திருவிளையாடல் படத்துக்கு, எத்தனை படத்துக்கு சிவாஜி சார் வந்து இங்கே இருந்து கலந்துருக்காங்க. இது தமிழ் திரையுலகம் சொல்வதை விட தென்னாட்டு திரையுலகின் தாய் வீடு இந்த அன்னை. இங்கே நான் வரும்போது நேற்று நைட்டு நான் சௌந்தர்யா என் டாக்டர் சொன்னேன். நானும் சௌந்தர்யா எந்த பட விழாவுக்கும் எந்த கூப்பிடாமல் கிடையாது. நான் சொன்னேன், நாளைக்கு 9 காலத்தில் ரெடி ஆகிடு, முதல்ல அன்னை யுகத்துக்கு 2 பேரும் சேர்ந்து போகலாம். அவ்வளவு மிக ராசியான நம்ம குடும்பத்தோட இணைஞ்ச அந்த விழாவிற்கு முதல்ல நம்ம போறதா இருக்கிறோம் சொல்லி சௌந்தர்யாவை கூட்டிகிட்டு இங்க நான் வந்தேன். இங்க நான் பார்த்தேன், சந்திரமுகி இதுக்கு முன்னால படம் சந்திரமுகி ரொம்ப சிம்பிளா பண்ணாங்க. ஆனா அவங்க தாய் இருந்தாங்க, கமலமா இருந்தாங்க. இப்போ அவங்க இல்லை, அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ இந்த கதையை இவ்வளோ பிரம்மாண்டமா பூஜையை பண்ணும்போது இந்த படம் எவ்வளோ நல்லா போகுது என்னால் உணர முடியுது. இந்த படத்தோட வெற்றி விழாவில் டெஃபினட்டாக நான் கலந்துக்கிறேன். ராம்குமார் அண்ட் பிரபு அவங்களை பற்றி சொல்லணும்னா, கோவிந்தமுத்து சார் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு ஆசான், அவருக்கு வாரிசா இருந்து அவருடைய பேரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். அது என்னுடைய பசங்களுக்கு அப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ராம்குமார் பிரபு இந்த பிரபு சொன்னாங்க, இந்த சந்திரமுகி படம் பண்ணும்போது என்னை விட டென்ஷன் ராம்குமார் பிரபு தான் இருந்தது. ஏன்னா அது முன்னால படம் பாபா சரியா போல. இந்த படம் நம்மளுக்கு உங்களுக்குள்ள நல்லா விட்டு கொடுக்கணும். நீங்க உங்களுக்கு இந்த படம் கொடுத்துருக்கீங்க சொல்லி புது ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அந்த படத்தை அவ்வளோ மிகப்பெரிய சக்சஸ் படம் ஆக்குனாங்க. ஸோ டெஃபினெட்லி இப்போ அஜித்து கூட ஒரு சக்சஸ் டெஃபினட்டா தேவை. அது நல்ல இடத்துல நீங்க சேர்ந்திருக்கீங்க, நல்ல இடத்துல காட்சி கொடுத்துருக்கீங்க. நீங்க கவலைப்பட வேண்டாது. இந்த படத்தை மிகப்பெரிய படமாக்குறாங்க. சிறந்தோடைய நெல்லு படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஒரு கமர்ஷியல் பிக்சரை கிளாஸா ஒரு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸோட சொல்றது ஸ்தலனுக்கு கை வந்த கதை. பரத்வாஜ் கேள்விப்பட வேண்டாம். ஸோ வேலுமுத்து சார் இருக்கும்போது அது ப்ராப்ளமே. இந்த படம் மிக மிக வெற்றி அடையணும் சொல்லி எல்லாம் இறைவன் வேண்டி கிடைக்கிறேன். நன்றி. நான் அந்த சிவாஜி புரொடக்ஷன்ஸ் அல்டிமேட் ஸ்டார் வணக்கம் அஜித் குமார்னு சொன்னேன். இல்ல பிரபு வணக்கம் எனக்கு மேல போட்டாதான் சார் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு பண்புள்ளவர். தம்பி அஜித் குமார் தம்பியோட ரசிகர்கள் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அவருக்கு மேல நான் நேரம் போட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அவர் தோற சொன்னதால்தான் போட்டோம். இருந்தாலும் இந்த தம்பி எங்க சிவாஜி புரொடக்ஷன்ஸ்ல நடிக்கிறதுல நாங்க ரொம்ப ரொம்ப பெருமை விடுறோம். தேங்க்யூ அஜித், தேங்க்யூ சோ மச். ஐயா இயக்குநர் சிகரம் இங்க வந்திருக்கிறார். சந்திரமுகி படத்துக்கு அவர் தான் டிராக் படிச்சார். அந்த படம் எப்படி போச்சுன்னு நீங்க உங்களுக்கே தெரியும். அவரோட ஆசீர்வாதத்தால் இந்த படம் ஆரம்பிச்சிருக்கோம். இதுவும் வெற்றி அடைய அவரோட ஆசீர்வாதம் வேணும். அந்த காரணத்துக்காக வந்திருக்க ஆசைப்பட்டிருக்கோம். தலைக்கு தலையான ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். எனக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்த ஆசான் இயக்குனர் பாலச்சந்தர்